தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு வழக்கம் போல தமிழ் ஜனத்தினுடைய டிஜிட்டல் பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் மற்றும் குஹன் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. கூடுதலாக நம்ம கூட இன்னைக்கு நம்மளுடைய நண்பர் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் ரமேஷ் சேதுராமன் அண்ணனும் இணைஞ்சிருக்காரு. ஸோ எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம்ண்ணா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்த செட்டப்லாம் வேற புதுசா மாத்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து சோஃபால வந்து தலாணி வச்சு உட்காராத, சோஃபால இப்படி உட்காராத அப்படி உட்காராதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. சோஃபாவே வேணாம், தூக்கு சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு இது நல்லா இருக்குண்ணா. எனக்கு அதை விட இது இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாளா கமெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு போடாதீங்க, செட்டப் அடிக்கடி மாறுதா, கஷ்டமா இருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஸோ மக்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதுதான் நம்ம நாட்டினுடைய தர்மம் கூட. நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ப நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விஷயம் வந்து இதுலேயுமே நம்ம ஷோலையுமே நம்ம வந்து அதை காமிச்சிருக்கோம். ஆமாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேற்று வீடியோவில் கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த வீடியோவில் நிறைய பேர் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அபினவ், ஷோக்கு போயிடலாம். இன்றைக்கி அண்ணன் ஸ்பெஷலாக கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ முதல் டாபிக் என்ன? முதல் டாபிக் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். பாஜக எப்போவுமே சிறுபான்மையினருக்கு எதிரி அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 10 வருடங்களில் ஓரளவு அது குறைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் பாஜகவுக்கான ஆதரவு அதிகம் பெருகியிருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மத்தியிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாஜக கொஞ்சம் பிரபலமாயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை ஒட்டி ஒரு கான்ட்ரவர்சியும் உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்றத தான் இப்போ பார்த்துருவோமா. முதல் டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ பாஜக நோக்கி நகரும் கிறிஸ்தவர்கள், தடுக்க நினைக்கும் சக்திகள். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே நம்ம அண்ணன்ட்டே போயிடுவோம். இன்னைக்கு முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு நாள் கூட, கிறிஸ்மஸ் அவங்களுடைய முக்கியமான பண்டிகை. இந்த நாளில் இந்த ஒரு விஷயம் எடுக்கிறது இன்னும் கூட இல்லை, அது காரணமும் இருக்குது. அதுக்கு தான் இந்த டாப்பிக்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். முதல் விஷயம் என்ன, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கிறிஸ்தவர்கள் பாஜக பக்கம் போகிறாங்க அப்படின்னு? ரெண்டாவது, அதை தடுக்க ஒரு சக்தி முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, நேற்று முந்தா நேற்றுலேருந்தே ரெகுலராக வந்து நிறைய சேனல்ஸில் ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாஜக வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் காலேஜில் நம்ம கூட படித்த ஜூனியர் தம்பி, அவர் வந்து இந்த டிஎம்கே ஐடி விங் சைடில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் என்னால் சொல்ல முடியாது. அந்த தம்பிக்கிட்ட ஒரு காஃபி கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொல்லிச்சு, பிஜேபிக்கு வந்து கேரளாவில் உள்ள முஸ்லீம்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதே மாதிரி ட்ரெண்டு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய ஓட் பேங்க் ஃபவுண்டேஷன் வந்து கிரம்பிள் ஆகிடும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால இதை மாற்றுறதுக்காக ஒரு நெரேட்டிவ் எப்பயும் போல் செட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் தம்பி சொல்லிச்சு. அப்போ நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா திடீர்னு இப்படி கிறிஸ்டின்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா என்ன காரணம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னார், இல்லைண்ணே இந்த அரேபு நாடுகளில் சில பிரச்சனைகள் நடக்குது இல்லைங்களா, இந்த காசா இந்த போரெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதில் வந்து உலக லெவலில் வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பாதிக்கப்படுறதாக அது பேர் என்ன, அந்த சர்ச்சுகளில் வந்து பாதிரியார்கள் பேசுகிறாங்கண்ணே. ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா, அதில் வந்து உலக லெவலில் உள்ள நிறைய பாதிப்புகள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பாதிப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சர்ச்சுகளில் பாதிரியார்கள் கேரளாவில் பேசுகிறாங்க. அதை கேட்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து ஒரு வகையான பயம் உருவாகுது. அதனால அவங்க தே ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாப்புல. ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூ வந்து இதை ஒரு ஃபேக்டராக டிசைட் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுடைய மைண்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக. நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தாலுமே எப்பயுமே இந்த கேரளாவை எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக சம்பந்தமான நிகழ்வுகள் தான் கேரளாவில் உள்ள இஸ்லாமியர்கள் ஓட்டையும், உலக சம்பந்தமான நிகழ்வுகள் தான் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் முதல்ல தீர்மானிச்சிருக்கு. ஆனால் முதல்ல இஸ்லாமியர்கள் ஓட்டு உலக நிகழ்வுகளால் தீர்மானிக்கப்படும். அங்கே கூட ஒரு போர்லாம் நடக்கும்போது நிறைய பேருக்கு இங்கே அவங்க பேரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா ஹிந்து வர்சஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை.
உலக லெவலில் பெரிய பிரச்சனை யாருக்கும் நடக்குதுன்னா யூத கிறிஸ்துவர்கள் ஒரு சைடும் அவங்களை எதிர்த்து இப்போது நடக்கக்கூடிய போர்களும் தான், அதாவது இஸ்லாமிய சக்திகளுக்கும் யூத கிறிஸ்துவ சக்திகளுக்கும் போர் நடக்கிறதா தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல, இப்படித்தான் நம்ம சரித்திர ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் இருக்குது, இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாலும் இருக்குது. இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி மக்கள் எப்படி பேசிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் எல்லாம் பார்த்தாலும் அந்த மாதிரி கான்வர்சேஷனில் தான் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ சில பெரிய சம்பவங்கள் நடக்க போகிறதாக இந்த யூத கமாண்டர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. எனக்கு அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. பட் அது நடந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யும். இப்போ இது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா சார்? இது 3வது புனித ஸ்தலமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுது. இங்கிருந்து தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒற்றை அந்த விங்டு ஹார்ஸில் சொர்க்கத்துக்கு போனதாக அவங்க நம்புகிறாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் நிறைய பேருடைய வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த பில்டிங்குடைய ஃபோட்டோவை வந்து கேலண்டராக வச்சுருப்பாங்க. இப்போ இதை எதுக்காக நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பில்டிங் எங்கே இருக்குது, அலெக்சா மாஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து இஸ்ரேலில் இருக்குது, ஜெருசலத்தில் இருக்குது. இப்போ ஒரு கமாண்டர் பேசுகிறாரு, யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் நம்ம பேசுகிறோம்னா நினச்சிக்க வேணாம், பேசுகிறத நம்ம திரும்ப எடுத்து சொல்கிறோம். அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு காலத்தில் யூதர்களுடைய கோயில் இருந்தது. பேசுகிறவர் இஸ்ரேல் கமாண்டர், டெம்பிள் மவுண்ட். ஆமாம், டெம்பிள் மவுண்ட்டு. அந்த டெம்பிள் மவுண்ட்டில் அதாவது இப்போ ஒரு மலை மலைக்கோவில், மலையில் ஒரு கோயில், இங்கே இருக்கிற மலைக்கோவில் மாதிரி தான் அங்கேயும் ஒரு மலைக்கோவில். ஆனால் யூதர்களுடைய மலைக்கோவில் அது வந்து யூதர்களுடைய தெய்வத்திற்காக சாலமன் ராஜா கட்டின ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயில் அங்கே இல்லை, அதாவது உடைக்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதி யார் கட்டினா என்ன கட்டினா அதெல்லாம் நம்ம இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது, ஒரு மஸ்ஜித் இருக்குது. அதுதான் அந்த அலெக்சா மாஸ்க், அதுதான் அந்த மசூதி. அங்கே ஒரு காலத்தில் யூதர்களுடைய ஒரு கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய நேரத்தில் யூதர்கள் போய் சாமி கும்பிட்றதா நீங்கள் பார்ப்பீங்க தெரியுமா, டிவியில் காமிப்பாங்க. ஒரு ஓட்ட செவரில் போய் அப்படியே முட்டி முட்டி கும்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த காலத்தில் இருந்த அந்த கோயிலை யாரோ இடிச்சிட்டாங்களாம். இடித்ததோடைய ஒரே ஒரு மிச்சமாக ஒரே ஒரு செவர் இருக்கிறதாகவும், அந்த செவரில் போய் எல்லாரும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட ட்ரம்ப் போனார் பாருங்க, அவர் மருமகன் எல்லாரும் போனாங்க, அந்த செவத்துக்கு முன்னாடி தான் போய் பே பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த நெத்தன்யாகுன்னு ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் தலைவர், அந்த ஆள் ஓப்பன் மீட்டிங்கில் இன்றைக்கி இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன சொன்னார், நாங்கள் அந்த இடத்துல திரும்ப வந்து சாலமன் கட்டின கோயிலை திரும்ப கட்ட போகிறோம். மந்திர் வகை பணிகா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ராமர் கோயிலுக்கு சொன்னாங்க, கோயில் அங்கேயே கட்டுவோம், அங்கே தான் கட்டுவோம். அந்த ஆள் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறாப்புல. இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் சில பேர் என்ன பேசுகிறாங்க, இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய, இப்போ காசாவில் நடக்கிற போர், அதை சுற்றி அந்த எல்லா சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே இவங்க வந்து திரும்ப அந்த கோயிலை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லப்படுது. விஷயம் என்னென்னா, இது ஒருவேளை நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்கும் வேர்ல்டு கம்யூனிட்டியில் உருவாக்கும். இதில் ஹிந்துக்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டுக்கு இங்கே ஓரமாக இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அங்கே வெடிச்சா போராட்டம் பண்ணுவாங்க, இங்கே 4 பாம்பு வைப்பாங்க, இவ்வளோ பிரச்சனை நமக்கு ஃபேஸ் பண்ண, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்போம். இந்துக்கள் இந்தியாவில், நான் இந்துக்கள்னு சொல்லலை சார், இந்திய நாடு பாரத தேசம் கிறிஸ்துவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருப்போம். எப்படி யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் நாடு உலகம் முழுக்க அடிச்சு வரட்டும் போது இந்தியா பாதுகாப்பாக இருந்ததோ, அந்த மாதிரி இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு பாதுகாக்க வேண்டிய கடமை பாரத தேசத்துக்கு உண்டு. ஏன்னா சமீப காலங்களில் எனக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி, இந்த கிறிஸ்மஸ் இல்லை, ஒரு 2-3 கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாங்கள் பாண்டிச்சேரியில் பீச்சில் நடந்துகிட்டு இருந்தோம். அப்போ பயங்கரமான போலீஸ். நாங்கள் யூஸ்வலாக பீச்சில் நடந்து முடிச்சுட்டு
ஈவினிங் டயத்தில் ஒரு மாஸ் நடக்கும், அந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் ரொம்ப ஜெகஜோதியாக லைட்டு கீட்லாம் போட்டிருப்பாங்க. சரி, அந்த சைடு வாக் பண்ணுவோம், அங்கே போனோன்னா பயங்கரமான போலீஸ். அப்போ நாங்கள் வந்து அங்கே போலீஸ் தம்பி ஒருத்தர் இருந்தார். என்ன தம்பி ஏன்ப்பா இவ்வளோ போலீஸ் நிற்கிது அப்படின்னா, அந்த தம்பி சொல்லிச்சு, இல்லைண்ணே ஏதோ எவனோ ஒரு லூசு பைய ஸ்ரீலங்காவில் ஒரு சர்ச்சில் போய் ஏதோ வெடி வச்சுட்டான் நானே. சரி, அதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் நிற்கிறீங்க? இல்லைண்ணே இந்த வெடி வச்ச கோஷ்டி இருக்காங்கல்ல அவங்க இந்த கேரளாக்காரங்களானே அப்படின்னாரு. என்னடா எப்படி சொல்கிறேன்னா, ஆமாண்ணே அவங்க ஒரு அமைப்பு இருக்காங்களானே, அவங்க கேரளாவை சேர்ந்த அமைப்பானே, அவங்க தமிழ்நாட்டிலேயும் அந்த அமைப்பு இருக்குண்ணே அப்படின்னா. இல்லை தமிழ்நாட்டில் இருக்காடா அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்குண்ணே, அதனால ஒருவேளை பாண்டிச்சேரியில் நிறையா சர்ச்சுகள் இருக்குது, அதனால நிறையா ஊரில் இருந்து இங்கே வருவாங்கன்னு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு போட்டிருக்காங்களேன்னு. என் மனசில் அன்றைக்கி என்ன எனக்கு இது வரைக்கும் தோணாத ஒன்று தோணுனது என்னென்னா, இது வரைக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு நான் பயந்ததே கிடையாது. அன்றைக்கி தான் நான் சர்ச்சுக்கு போக பயந்தேன். சர்ச்சில் போகிறதுக்கு அது என்ன, யார் இப்பயா சர்ச்சில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அப்போ தான் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அந்த ஸ்ரீலங்கா தேவாலயத்தில் நடந்த வெடி விபத்து. அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணா, உண்மையை சொன்னால் அது அவங்க மனுஷங்க தானே. அந்த ஸ்ரீலங்காவில் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெடி வச்சதுங்க அந்த தீவிரவாத அமைப்பு. இந்த மக்கள், இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் என்ன பாவம் பண்ணா. அப்போ அந்த போலீஸ்கார பையன்கிட்ட, டீ அவன் கேரளாக்காரன்ற, தமிழ்நாட்டில் அமைப்பு வச்சுருக்கான்ற, ஏன்டா ஸ்ரீலங்காவில் வச்சான் அப்படின்னதுக்கு அந்த பையன் சொன்னான், இங்கே நாமெல்லாம் இருக்கோம்லண்ணே, நம்ம பாதுகாப்பான நாடுண்ணே. அப்போ மோடி ஆட்சியில் கேரளாவில் உள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு, தமிழ்நாட்டில் கிளை உள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு, தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் கேரளாவில் வெடி வைக்க பயந்து இங்கேருந்து கப்பல் ஏறி போய் ஸ்ரீலங்காவில் வெடி வச்சிருக்கு. இது வந்து எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, மோடிஜி ஆட்சியில் இருக்கும் போது கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது சாட்சி. ஆனால் இப்போ 2-3 நாளாக நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பல இடத்துல போகுது. ஒரு வீடியோவில் பார்த்தா ஒரு பையன் இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு விற்றுட்டு இருக்கான் ரோட் ஓரமாக. ஒருத்தர் இப்போ நெத்தியில் பெரிய பொட்டெல்லாம் வச்சு காரில் வந்துட்டு, இது ஹிந்து நாடு, இங்கே வந்து நீ இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாப்புல. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், பெரிய கிறிஸ்மஸ் செடியெல்லாம் வச்சு ஒரு மாலுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கே தலையில் காவி துண்டெல்லாம் கட்டிட்டு ஒரு குரூப்பு போய் அடிச்சு உடச்சி, இது ஹிந்து நாடு, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்னொரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் வேணும்னு வீம்புக்குன்னு ஒரு குரூப்பு ஹனுமான் சாலிசாலாம் பாடுது. இதெல்லாம் இந்த 2 நாளில் நான் பார்த்த வீடியோ. அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே முரணாக இருக்குல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன். கரெக்டுங்களா? எவன் என்ன சொன்னாலும், டே கண்ணா, கடவுள் நம்ம 2 காதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு மூளையை கொடுத்துருக்காரு, அந்த மூளையினால் மத்திரம் தாண்டா ஏன் எதுக்கு எப்படி எவர் மூலம்னு கேட்க முடியும். இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி எலிக்குட்டி இதோடைய மூளைக்குள்ளெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்குற கேள்வி அறிவு கிடையாதுடா. மனுஷக்குட்டி உன்னால் மத்திரம்தான் குட்டிமா கேட்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் ஐயா சொல்கிறார், நான் சொல்லலைங்க. அப்போ நம்ம கேட்கணும். ஏண்டா ஒருத்தன் பலூன் விற்கிறான், பலூன் விற்கிறவன் கூட போய் வம்பிழுக்கிறான் ஒருத்தன், இதானே வம்பிழுக்கிறவன் ஏன்டா கேமராவை எடுத்துகிட்டு போனா? இப்போ நல்லா யோசி, அவனுக்கு வம்பிழுக்கணும்னு தோணுது. பைக்கில் போகிறான், அங்கே எவனோ ஒருத்தன் பலூன் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் அங்கே சொல்லியிருப்பான். பின்னாடி ஒரு கேமரா குரூவை கூட்டு போய் அதை வீடியோ பண்ண உடனேயே அதை எடுத்து அவனே அதை சோஷியல் மீடியாவில் கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கானே, அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பான். அதை பார்த்துட்டு அதை கேள்வி கேட்காம நம்புகிறோமே, நாம் எவ்வளவு முட்டாளாக இருப்போம். அப்போ நம்மளும் அவன் அளவுக்கு புத்திசாலியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் ரீகன்னு நீ ஏன்டா கேமராவை எடுத்துகிட்டு போனேன்னு கேட்போமா இல்லையா? அப்போ அதை நம்ம கேட்டோம்னா தெரியும், போனது பிஜேபிக்காரங்களும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்காரங்களும் கிடையாது. யார் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கிறிஸ்துவ ஓட்டு உழுவக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணுற ட்ராமா. இதை கொஞ்சம் யோசித்தோம்னா, பொதுமக்கள் நம்ம வள்ளுவர் ஐயா சொல்கிற பார்க்கலாம் கொஞ்சம் யோசித்தோம்னா, இந்த மாதிரிலாம் ஈஸியாக ஏமாற வேண்டியதான். இவ்வளோ ஈஸியாக ஏமாறலாமா? நம்மளை ஏமாற்ற எதிரி கொஞ்சமாவது கஷ்டப்பட வேணாமா? ஈஸியாலாம் ஏமாறக்கூடாது. இப்போ இதில் எனக்கு இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன்னே. இப்போது கேரளாவில்
இந்தியா முழுக்க ரீசெண்டாக வக்ஃப் போர்டு இஷ்யூ வந்தது. அப்போது பல நிலங்கள் வந்து இந்துக்கள் நிலம், கோவில் இப்போ திருச்சி பக்கத்துலலாம் ஒரு கோவிலுடைய நிலத்தையே, அதாவது இஸ்லாமிய மதம் ஆரம்பிக்கிறதுக்கு பல ஆயிரம் 100 வருஷம் முன்னாடி இருக்கிற கோவிலையே எங்களுது தான் வக்ஃப் போர்டுலாம் சொல்லிச்சு. ஒரு இடத்துல இஸ்லாமியர்களே, ஏழை இஸ்லாமியர்களுடைய சொத்தே வக்ஃப் போர்டு வந்து ஆக்கிரமிக்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பெக்குலரான விஷயம் நடந்தது. என்னென்னா, கேரளாவில் ஒரு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ கிராமம், அது கிறிஸ்துவ கிராமம்னா மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த மீனவர்கள் வாழக்கூடிய, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்தை வக்ஃப் போர்டு எங்களுதுன்னு சொல்லி இஷ்யூ பண்ணப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வாயை திறக்கலை. அந்த இடத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இஸ்லாமியர்கள் பக்கம் போனாங்க, வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாக போயிருக்காங்க, கிறிஸ்துவர்களை நடுத்தருவில் அனாதையாக விட்டாங்க. அந்த விஷயத்துக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக நின்றது பாஜக. அந்த இடத்துல பாஜக கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வக்ஃப் போர்டு இஷ்யூவில் பாஜக வக்ஃப் போர்டு எதிர்க்குது. அப்போது இந்த இடத்துல வக்ஃப் போர்டால் பாதிக்கப்படுற ஒரு கூட்டம் அங்கே பாஜக போய் நிற்கிது. அதற்கு பிரதிபலனாக அந்த மக்கள் தற்பொழுது நடந்த இந்த கேரளா உள்ளாட்சி தேர்தலில் அந்த முனம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாஜக வெல்லுது. இப்போ இதை மத அரசியல் பண்ணி பாஜக ஜெயிச்சதுன்னு சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. இப்போது இப்படி பாஜக பக்கம் கிறிஸ்தவர்கள் வர 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 நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்சிடென்ட் நடக்குது. கேரளாவில் கரோல் போயிருக்காங்க ஒரு குரூப்பு. அவங்க அங்கே போய் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணி அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அதை கேரளாவில் ஊடகங்கள் எப்படி நியூஸ் பண்ணுதுன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் போய் கிறிஸ்மஸ் கரோலை தடுத்துருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச் என்ன சொல்லுது, அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கரோலை நாங்கள் நடத்தலைங்க, அது வேற யாரும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் விசாரித்தா அந்த கரோலை நடத்தினது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவன் அங்கே போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ஃபேமிலி வீட்டு வாசலில் ஒன்றுக்கு அடிச்சுட்டு ஏதோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணதில்ல, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் செய்தி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு இத்தனை நாள் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீம்ஸை தான் துன்புறுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள்லாம் இப்போ திடீர்னு பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து பண்ணுது, துன்புறுத்துடு அப்படின்னு. எப்போனா ஆர்எஸ்எஸ் வந்து கிறிஸ்துவர்களை இப்போ தான் வந்து அணுகிட்டு இருக்காங்க, நீங்களும் நேஷ்னல் ஃப்ளோவில் வரணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது கிறிஸ்துவர்கள் தேசிய கண்ணோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. எப்படி இஸ்லாமியர்களை தேசிய நீரோட்டத்தில் வரவிடாமல் இங்கே ஒரு சக்தி பார்த்துக்குதோ, அந்த மாதிரி கிறிஸ்துவர்களே தேசிய நீரோட்டத்திலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. 2025 இல்லைங்களா சார்? இது 25. இப்போ 2025 முடிய போகுது இல்லைங்களா தம்பி? இந்த 2025 இந்த ஒரு வருடத்துக்குள்ள உலகத்திலேயே அதிக மக்கள் ஜினோசைடு, மத ரீதியாக ஜினோசைடு செய்யப்பட்டது எந்த ஊரில் அப்படின்னா நைஜீரியா அப்படின்ற ஒரு ஊரில். ஆப்பிரிக்கா ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல, ஆனால் எஸ்பெஷலாக நைஜீரியா. இது யூஎன்லேயும் அதை பற்றி பேசிட்டாங்க, அதை பற்றி எல்லா தகவலும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த நைஜீரியாவில் அந்த மக்கள் யார் கூட்டம் கூட்டமாக கிராமமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அர்த்தராத்திரியில் கொலை செய்யப்பட்டு, பெண்கள் மிக கொடூரமாக பல விஷயங்கள் செய்யப்பட்டு, குழந்தைகள் தாய் தந்தையர் முன்னாடி கொலை செய்யப்பட்டு, அங்கே அதெல்லாம் கண்ணால் பார்க்கவே முடியலம்மா. இதெல்லாம் யாருக்கு நடந்தது? கிறிஸ்துவர்களுக்கு. செய்தது யார்? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள். தீவிரவாத அமைப்புகள் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும், அது இதுக்காக நம்ம போய் சொன்னால் அப்புறம் அது எண்ணம் கொண்டவர்கள். தீவிரவாத ஒரு மதவாத கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான எண்ணமுடைய மதவாத எண்ணங்களுடைய நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் பெரும்பான்மையான ஒரு குரூப் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. இது ஏண்டா அதை பண்ணாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரை நாங்கள் முழுசாக எங்கள் மதத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த ஊரில் இன்னும் சில பேர் வந்து கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு 30-40% இருக்கும் போது நாங்கள் பொறுமையாக போனோம், இன்றைக்கி 60-70% மேலே வந்துட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் இந்த மொத்த ஊரையுமே வந்து எங்கள் மதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நைஜீரியாவில் அந்த ஜினோசைடு நடக்குது. இப்போ அந்த ஜினோசைடை அவங்க பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணுது, இதெல்லாம் ஏண்டா நடக்குது, ஏன் இப்படி இந்த மாதிரி டெரரிசம் நடக்குது? அதாவது எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் ஏன் நம்ம பார்க்குற முக்காவாசி தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறாங்க?
ஏன் ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்கும்போது நல்ல இஸ்லாமியர்கள் யாரும் வந்து இது தப்புன்னு சொல்லி வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க? அவங்க ஜமாத்தை அவங்க கண்டிக்கலாம்ல, ஜமாத்தில் உள்ள நல்லவங்க வந்து கண்டிக்கலாம்ல, அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? இதை பற்றி நம்ம படித்தோம்னா அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புஸ்தகம் தான் இந்த மனிதர்கள் எழுதின புஸ்தகம். இதை தெரியாமல் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதை சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது. இவர் யாருன்னா, இவர் பேர் சையது குதுப். இந்த சையது குதுப் அப்படின்றவர் ஈஜிப்டில் மொத்தம் 70 சொச்சம் புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதில் ஆல்மோஸ்ட் 54 புஸ்தகம் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த புஸ்தகத்தில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, 1919 வரைக்கும் நம்ம கலீஃபுகள் இருந்தாங்க. 1919 இந்த வெள்ளைக்கார பயவுள்ள வந்து நம்ம கலீஃபு பரம்பரையை அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் கலீஃபாக்கள் இல்லாமல் போயிடுறாங்க. அதனால நான் 1924 இந்த புஸ்தகத்தை எழுதுகிறேன். நம்ம உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, நல்லா கேளுங்க, அதில் எழுதுனதை நான் சொல்கிறேன். இன்னமும் அது வேணும்னா புஸ்தகம் இருக்குது, எடுத்து படிங்க, இதெல்லாம் நான் சொல்லலை. உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவ யூத சக்திகளை அழிக்கணும்னு தான் அவர் எழுதியிருக்கார். ஸோ டெரரிசம் ஆரம்பித்தது யாரை எதிர்த்துன்னா, எந்த வெள்ளைக்கார படைகள், எந்த கிறிஸ்துவர்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ இருந்தவன் பிரிட்டிஷ்காரன். அவன் கண்ணில் அவன் வந்து கிறிஸ்துவன்னு படுது. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்னால் கிறிஸ்டின்ஸ் தானே. இப்போ அவங்க வந்து நம்மளுடைய கேலிஃபாக்களை அழிச்சாங்க. அதனால நாம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போர் தொடுக்கணும்னு தான், கிறிஸ்துவ யூதர்களுக்கு அகெயின்ஸ்டாக போர் தொடுக்கணும்னு தான் அவர் வந்து இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். யார்? சையது குதுப். இந்த சையது குதுப்போடைய ஸ்டூடெண்ட் வந்து அப்துல் நாசர். இந்த அப்துல் நாசரோடைய ஸ்டூடெண்ட் யாருன்னா, கோமேனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர். இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதும் போது என்ன சொல்கிறாரு, நான் கார்ல் மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுகிறேன். அந்த புஸ்தகத்துடைய கடைசியில் கார்ல் மார்க்ஸ் வந்து உலக உழைப்பாளர்களே ஒன்று சேருங்கள் முதலாளிகளை எதிர்ப்பதற்காகன்னு அவர் எழுதியிருப்பார். நான் என் புஸ்தகத்தை ஆரம்பத்தில் எழுதுகிறேன், உலக இஸ்லாமியர்களை ஒன்று சேருங்கள் கிறிஸ்துவ யூத சக்திகளை எதிர்ப்பதற்காகன்னு நான் என் புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறேன்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ எப்படி அவர் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனை உருவாக்கி ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டை உருவாக்கணும்னு கார்ல் மார்க்ஸ் எழுதினாரோ, அதே மாதிரி அப்துல் நாசரும் சையது குதுப்பும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனை உருவாக்கி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்கணும்னு எழுதினாங்க. அதில் இஸ்லாம் சம்பந்தமான சரியா சட்டமே சட்டமாக இருக்கப்படணும், இஸ்லாம் உடைய மதகுருவே நாட்டின் ஆட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் இருக்குது. நான் சொல்லலைங்க சார். அதனால தான் இது மாதிரி நாடு உருவானது எதுன்னா ஈரான். இப்ப எல்லாரும் ராஜ குடும்பத்தை அழிச்சு குடும்பத்தை அழிச்சிட்டு ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டா வருது. அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு, அதையும் எழுதியிருக்காரு, புக்ல இருக்கு. இஸ்லாமிய ராஜாக்களை, ராஜ குடும்பங்களை நம்ம அழிக்கணும். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, அவருடைய முதல் எதிரின்னு இந்த புஸ்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, முதல் எதிரி கிறிஸ்துவ யூத சக்திகள், இரண்டாவது எதிரி ராஜ குடும்பங்கள். ஏன்னா ஒரு இஸ்லாமிய நாடு ராஜ குடும்பத்தால் ஆட்சி செய்யப்படக்கூடாது, மத தலைவரால் ஆட்சி செய்யப்படணும். அப்போதான் அது கலீஃப் வந்து எப்போ இருக்கும்னா, மதத்தின் தலைவர் தான் ஆட்சி தலைவராக இருக்கணும், மதத்தின் சட்டம் தான் ஆட்சி சட்டமாக இருக்கணும். அதில் ராஜ குடும்பத்துக்கு இடமே இல்லை. முகமது ஐயாவுக்கு அப்புறத்துல இருந்தே தொடர்ந்து அந்த கலீஃபாக்கள் வந்தாங்க. ஆனால் 1919 இந்த வெள்ளைக்கார பையன் நம்ம கலீஃபாவை அழிச்சுட்டான். அதனால நாம் அந்த வெள்ளைக்கார பயலுக்கு அகெயின்ஸ்டாக உருவாக்கணும்னு சொல்லி தான் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அப்படின்றத ஆரம்பிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட்ல இருந்து உருவாக்கப்பட்ட கிளை அமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாத அமைப்புகளும். இப்போ நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்கல்ல சார், அது என்ன சார், தாலிபான், அது இது ஹிஸ்புல்லா, ஹமாஸ், என்னென்னமோலாம் சொல்றீங்க இல்லையா, என்னென்னமோ வாயில வராத பேர்லாம் சொல்றீங்க. இது எல்லாமே இவர் போட்ட விதை. இந்த விதையிலிருந்து உருவான மரம் தான் இந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட். இந்த பிரதர்ஹுட்டோடைய கிளை தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ISIS தீவிரவாதத்திலேருந்து ஹமாஸ், ஹிஸ்புல்லா, வேற என்னமோ, அதெல்லாமே இந்த மரத்தின் கிளை அமைப்புகள் தான். அந்த விதை என்ன சொல்லுதுன்னு நீங்கள் படிக்கலைன்னா இந்த கிளை என்னன்னு தெரியாது இல்லையா. ஆலமரத்தை விதையா இருந்துச்சுன்னா ஆலமரம் தானே வளரும். அந்த விதை என்ன சொல்லுது, கிறிஸ்துவ யூத
சக்திகளை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட தத்துவார்த்த போர் தான் இவங்க உருவாக்குன இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன். இப்போ அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் வார் இல்லை, ஈரான் வெர்சஸ் இஸ்லாமிக் கிங்டம்ஸ் இடையில நடக்கிற வார். ஏன்னா இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கறதே இஸ்லாமிக் கிங்டம்ஸ் தான். ஏன்னா ஈரான் ஜெயிச்சதுன்னா, ஈரானுடைய கை ஓங்கிச்சு அப்படின்னு சொன்னால், ஈரான் அடுத்தது யூரோப்புக்கெலாம் போக மாட்டாங்க. ஈரான் அடுத்தது வரப்போகிறது சவுதி, யுஏஇ, கத்தரு, பஹ்ரைனு, இந்த நாடுகளுக்கு தான் வரப்போகிறாங்க. ஏமனில் ஆல்ரெடி வந்தாச்சு. ஹவுத்தீஸ் வந்து ஈரான் சப்போர்ட்டு. அங்கே ஹவுத்தீஸ் எதிர்க்கிறது யார்? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கிங் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் எதிர்க்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடியதே இந்த கிங்டம்ஸ் தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இஸ்லாமிக் கிங்டம்ஸில் எல்லாத்துலேயுமே ஆன்டி ரேடிக்கலைசேஷன் மினிஸ்ட்ரியை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியில் ஆன்டி ரேடிக்கலைசேஷன்? அங்கே வேறு மதத்துக்கான ஸ்கோப்பே இல்லை. அப்போது எந்த மதவெறியை அவங்க அடக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க? இஸ்லாமிய மதவெறியை ஜமாத்துக்கள் மூலம். ஜமாத் இப்போ பங்களாதேஷில் என்ன நடந்தது? ஜமாத் இஸ்லாமியினுடைய கை ஓங்கினதுனால அங்கே ஆட்சி மாற்றம் வருது. இப்போ அது கிலாஃபத்தினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம அடுத்த டாபிக் அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்தோனேஷியாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா கவர்மெண்ட் ஆன்டி ரேடிக்கலைசேஷன் வச்சுருக்கு, அதாவது டெமோக்ரஸி. சவுதி ஏன் வச்சுருக்கு? யுஏஇ ஏன் வச்சுருக்கு? ஸோ ஒட்டுமொத்த இந்த பயங்கரவாதத்தினுடைய மூலம் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு புத்தகம், அதுவும் யாருக்கு எதிராகனா ஹிந்துக்கள் இல்லை, இங்கே திருப்பி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஹிந்துக்கள் தான் பிரச்சனைன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பிரச்சனையே கிறிஸ்துவ வெர்சஸ் இஸ்லாம் தான். ஹிந்துக்கள் வெறும் ஜஸ்ட்டு வாட்சிங் டாக்ஸ் தான். ஆனால் ஹிந்துக்களை மேலே இங்கே குதிரை சவாரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் அதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒன்று ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ குடும்பங்கள், ப்ளஸ் வந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள். ஆட்டத்தில் நம்ம இல்லவே இல்லை. நம்ம வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இப்போதைக்குமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் முதல்ல ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து இந்த கேரளா விஷயம் பேசுனீங்க, ஏன்னா அடுத்தடுத்த விஷயம் போயிட்டோம். இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸ் மேலே ஒரு போர்வை இருக்குது. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கம், கிறிஸ்தவர்களால் சப்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு இயக்கம்னு. அந்த இயக்கமே இஸ்லாமியர்களுக்காக கிறிஸ்தவர்கள் விட்டதுங்கிற ஒரு சம்பவம் எப்படி? வாக்கு வங்கி தான். அங்கே 27% முஸ்லீமு, 20% கிறிஸ்டியனு. 20 பெருசாக இந்த கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி, 8 பாஸ் பெருசாக 10 ஃபெயில் பெருசாங்கிற மாதிரி, 20 பெருசாக 27 பெருசா? 27 தான். அப்போ 20 போங்கடா அப்படின்னு. ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு, வயநாட்டில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இஸ்லாமிய முஸ்லீம்ஸ் ஓட்டு தான். ஸோ அவங்க வந்து அது ஒரு ஒட்டுமொத்த கட்சியே ஒரு தொகுதிக்காக தானே வேலை செய்யுது. ஏதோ ஒரு மாநிலத்துக்காக ஒட்டுமொத்த மாநிலம் இல்லைம்மா, ஒரு தலைவனுக்காக. ராகுல் காந்திங்கிற அரைகுறை அரசியல்வாதிக்காக காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது வந்து எப்படி பார்க்க முடியும்? இது ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது உலக அளவில். நீங்கள் சாதாரணமாக இப்போ கேரளா மட்டுமே அப்படி அவங்களுடைய அரசியல் இல்லை. உலக அளவில் இருந்து பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுடைய சப்போர்ட்டில் தான். அதுதான் தப்பு. நீங்கள் வந்து ஜார்ஜ் சோரோஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் பிரதர்ஹுட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதை பற்றி தான் அண்ணன் சொன்னார். ஓகே, அந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பார்டர்லெஸ் வேர்ல்டு, அதாவது எல்லைகள் இல்லா நாடு, உலகம், இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எதில் இன்ஸ்பயர் ஆகிறாரு? காரல் மார்க்ஸ் புக்கில் தான் இன்ஸ்பயர் ஆகிறார். அப்போ அந்த இடத்துலையே லெஃப்ட்டும் இஸ்லாமிக் ரேடிக்கல் இஸ்லாமும் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இவங்க கை ஓங்கி இருக்கிறதுனால, இஸ்லாமியர்களுக்கு ரேடிக்கலைஸாக இருக்கிறவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுனால கிறிஸ்துவர்களுக்கு அரணாக இருக்கணும்னு அண்ணன் சொல்கிறாரு. நாளைக்கே ஒரு வேளை ஆக்சுவலி ஜிஹாதை விட வார் ஆஃப் குருசைடில் தான் வந்து அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நாளைக்கு கிறிஸ்துவர்களுடைய கை ஓங்கிச்சுனாலும் இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்தியா தான் என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரணாக இருக்கும். அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்னைக்கு ரேடிக்கல்ஸினுடைய கை ஓங்கி இருக்கு. ஜார்ஜ் சோரோஸ் போன்ற லெஃப்ட் போர்வையில் இருக்கக்கூடிய லெஃப்ட் தான். அதனால தான் நான் எனக்கு எப்போவுமே கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால், இந்த ரெட் கலர் ஃப்ளாகு, இந்த கம்யூனிசம் பேசக்கூடியவங்க, லிபரலிசம் பேசக்கூடியவங்களை பார்த்தா தத்துவம் கரெக்டு தான், ஆனால் பேசுகிறவங்கலாம் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அவங்க தெரியாதனமாக, அவங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயத்துக்கு இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க. இது உலகத்துக்கு மிக ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இப்போ பங்களாதேஷில் நடந்திருக்கு. பங்களாதேஷில் யூஎஸ் கவர்மெண்ட்டு சப்போர்ட் எய்டு பணத்தில் தான் அங்கே வந்து இதுவே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு அப்படின்னு. ஆட்சி மாற்றம் நடந்து என்ன வந்திருக்காங்க? முகமது யூனுஸினுடைய ஆட்சி வந்திருக்கு. இப்போ முகமது யூனுஸ் அங்கே என்ன பண்ணுறாரு? டெமோக்ரஸியை தூக்கி குப்பத்தொட்டியில் போடுறாரு. அவாமி கட்சி வந்து போட்டியிலே இருக்கக்கூடாதுங்கிறாரு. அது எப்படிங்க பண்ண முடியும்?
நீங்கள் நியாயமான டெமோக்ரஸினா என்ன? அவாமி தப்பாக எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணிடுச்சு, அதனால இந்த எலெக்ஷன் செல்லாது, இன்னொரு எலெக்ஷன் நடத்துவோம்னா அவாமியை போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு தரணும்ல. நீங்கள் அந்த வாய்ப்பை பறிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அங்கே என்ன டெமோக்ரஸி இருக்குது? அது எப்படி டெமோக்ரஸி? ஏதாவது லெஃப்ட் லிபரலு, ஏதாவது கம்யூனிஸ்ட்டு, நியூஸ் லாண்ட்ரி, தி நியூஸ் மினிட்டு பங்களாதேஷை கண்டிச்சு நீங்கள் பார்த்தீங்க? பங்களாதேஷில் ஹிந்து ஒருத்தனை இழுத்துட்டு போய் கொன்னாங்களே, அதை பற்றி வீடியோ போட்டு பார்த்தீங்க? மோடியை நாளைக்கு 40 தடவை துப்புறானே, காரி துப்புறான் என்ன, அதை ஷேர் பண்ணுறாங்க நிறைய ஜேர்னலிஸ்ட்டு. அவங்களாம் ஜேர்னலிஸ்ட்டு. பங்களாதேஷ் இந்துக்கு ஆதரவாக நான் ஒரு பதிவு போட்டால் நான் ஜேர்னலிஸ்ட் இல்லை. இது இன்னும் இந்த மாயை, இந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இவங்கெல்லாம் தான் ஊடகவியலாளர்கள், இதை பேசினாதான் ஊடகவியலாளர்கள். அதாவது இங்க பெரியார் தத்துவம் பேசலாம், அம்பேத்கர் தத்துவம் பேசலாம். அம்பேத்கர் தத்துவம் நானும் பேசுறேன். இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், போலி அம்பேத்கர். அதாவது அம்பேத்கர் சொன்னதாக இவர்கள் சொல்லக்கூடிய அம்பேத்கர் தத்துவம், அம்பேத்கர் சொன்ன தத்துவத்தெல்லாம் இவங்க முன்னாடி எடுத்து வச்சா இவங்க இன்னைக்கு அரசியலே பண்ண முடியாது. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். அம்பேத்கர் பேசின விஷயங்கள், அம்பேத்கர் சொன்ன கோட்பாடுகள், இதெல்லாம் இன்னைக்கு திராவிட அரசியல் ஒத்து போறது. இன்னைக்கு திராவிட அரசியல் அப்படியே வாஷ் அவுட் பண்ணி வெளில குப்பை மாதிரி தூக்கி போட்டுரும். அதுதான் அம்பேத்கர் பேசியிருக்காரு. அதனால இவங்க பேசுற அம்பேத்கர் தத்துவம் வேற, இவங்க காட்டக்கூடிய அம்பேத்கர் தத்துவம் வேற. ஏன்னா இன்னைக்கு தலித்துகளுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்ல திருமாவளவன் இவங்கெல்லாம் அம்பேத்கருடைய ஒரு கொள்கையை கூட முழுசா கொண்டு வரவே இல்லை. அவங்க இதை ஒரு போர்வையாக காட்டிக்கிறாங்க. அம்பேத்கர் இப்போ இன்னைக்கு எப்படி ராகுல் காந்தி கையில் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் அம்பேத்கரோட இதை காப்பாற்ற போகிறோம், அம்பேத்கருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், அவங்க தான் அதை கடைசியில் அம்பேத்கருக்கு என்னென்ன அநீதி பண்ணாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். 75ல் அந்த புக்கை எப்படி போட்டு இப்போ எமர்ஜென்சி அப்போ அவங்க பாட்டி அதை என்னென்னலாம் பண்ணாங்க, இதெல்லாம் இன்னும் நம்ம நோண்ட இன்னும் மோசமாக போகும். ஆட்டி இவங்களோட என்னென்னா போலி அம்பேத்கரியம், போலி திராவிடம், இந்த மாதிரியான பேசுகிறவர்களை ஒரு முற்போக்காளர்கள், இவங்களாம் ஊடகவியலாளர்கள், இவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு மக்கள் மனசுல கடந்த ஒரு 60 வருஷம் இவங்க ஊடகத்துல செஞ்ச விளைவு இன்னுமே மக்களை அதை நம்ப வச்சுட்டு இருக்கு. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நைஜீரியா இஷ்யூ, அங்க கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுறாங்க. ஓகே, இப்போ பாலஸ்டைனுக்கு ஏகப்பட்ட பேர் கொடி பிடிக்கிறாங்க. அந்த கிரேட்டா என்ன யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஆவுன்னா கப்பல் ஏறி போயிடுவாங்க, பெரிய போராளி அவங்க, கப்பல்ல ஏறி போயிடுறது அவங்களுக்கு. ஏன் நைஜீரியா கப்பல் போறதா? லேண்ட் லாக்டுனா சரி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகும், பங்களாதேஷுக்கு நடந்து போங்க. பங்களாதேஷ் வேணாங்க, நைஜீரியா பாலஸ்டைனுக்கும் நைஜீரியாவுக்கு எவ்வளோங்க இருக்கும்? ஒரு 4000 கிலோமீட்டர் வருமா? ஒரு பைக் எடுத்துகிட்டு போங்க, ஒரு கார் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஃப்ளைட்டில் பறந்து அட்லீஸ்ட் நைஜீரியா மேலேயாவது பறங்க. ஃப்ளைட்டில் பறக்கும்போது வீடியோ போடுங்க, கீழே கொல்லப்படுறாங்க. பாலஸ்டைனுக்கு போடுறீங்கல்ல, நீங்கள் என்ன முஸ்லீமா? இல்லை, அவங்க முஸ்லீம் இல்லை, ஆனால் அவங்க லெஃப்ட்டு. அந்த லெஃப்ட் யாருன்னா இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டுக்கு விலைக்கு போன லெஃப்ட். அதுதான் நம்ம இந்த இடத்துல இல்லை. நம்ம நீங்கள் சொல்லும் போது எனக்கு திடீர்னு ஒன்று தோணுது சார். சில நாட்களுக்கு முன்னாடி சில டேரக்டர்ஸ் எல்லாம் மெட்ராஸில் ஒரு போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க பேர் என்ன சார்? மண்டல முடியும் இல்லை, உள்ள அறிவும் இல்லாதவங்க நிறைய பேர். சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், வெற்றிமாறன், இவங்கெல்லாம் போராடினாங்க. அப்போ அவங்க போராடும் போது என்ன சொன்னாங்கன்னா, காசாவுக்காக யாரும் குரல் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அப்போ அதை கேட்கும் போது எனக்கு சில சந்தேகங்கள் மனசில் வந்தது. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அரசு போய் யுனைடெட் நேஷன்ஸில் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு கையெழுத்து போட்டு காசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு வந்திருந்தது. அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் பாரத தேசத்தை வாழ்த்தி இருக்கணும்ல. நீ என்ன சொன்ன, நீ காசாவுக்கு சப்போர்ட் பண்ணல மோடின்னு சொல்லி திட்டின, ரோட்டில் நின்று திட்டின, கரெக்டா? இப்போ மோடியை விட்டுரு, இந்தியா அஸ் அ கண்ட்ரி, பாரத தேசம் போய் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வந்திருக்குல்ல. நீ மோடி தான் உனக்கு பிடிக்காதவர்ப்பா, விடுப்பா. ஆனால் இந்த நாடு ஓ நாடு தானடா கண்ணு. அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும்? என் நாடு நான் என்னுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி 2 ஸ்டேட் சொல்யூஷனில் யூஎனில் கையெழுத்து போட்டு வந்திருக்கு, பாரத தேசத்திற்கு நன்றின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணும்ல. அதை ஒரு பைய சொல்லலை. ரெண்டாவது, அந்த காசான்ற ஊருக்கு பக்கத்து ஒரு முஸ்லீம் ஊர் ஈஜிப்ட், அங்கே லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான். அவசர வருஷமாக செவர் கட்டுறான் ஈஜிப்ட். இங்கிட்டு யாரும் வந்துடாத, அங்கேயே கிடந்து சாவுன்னு. எனக்கு அந்த செய்தியை படிக்கும்போது மனசில் என்ன தோணுச்சுன்னா, ஏண்டா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான், அது ஒரு முஸ்லீம் நாடு தான்டா. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எங்கள் ஊரில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது பங்களாதேஷில் நடந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு மக்கள் செத்துட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு நாங்கள் செவரா கட்டினோம். நாங்கள் என்ன 1 கோடி பார்டரை திறந்து விட்டாங்க, 1 கோடி பங்களாதேஷிஸ் இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க. சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணோம்ல நாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க.
பங்களாதேஷுக்காக போர் முடிஞ்சு பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவானதுக்கு பிறகும் இங்க செட்டில் ஆனவங்க எல்லாரையும் நம்ம அனுப்பவே இல்லை. போறவங்க போங்க, இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும்னு தான் விட்டுட்டாங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு இஸ்லாமியர்கள் மேல இருக்கக்கூடிய 100ல் 1000ல் 1 கோடியில உள்ள இங்கிதம் ஈஜிப்ட்ன்ற ஒரு நாட்டுக்கு சக இஸ்லாமியன் அங்க செத்துட்டு இருக்கான் காசான்ல, அவனுக்கு இருக்கக்கூடாதா? இதோட பெரிய கொடுமையை கேளுங்க சார். இங்க மெட்ராஸ்ல உள்ளவன் சினிமாக்காரன்லாம் போராடிட்டு இருக்கிறான். ஆனா சவுதி அரேபியாலேயோ துபாயிலையோ அபுதாபிலேயோ பணக்காரங்க இருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தவங்க உங்க சுண்டு விரல தூக்கியிருக்காங்களா சார்? அங்கங்கே இந்த நீங்கள் சொல்கிறீங்க கிரேட்டா தம்பர்கோ ஏதோ ஒரு மேடம், அந்த மேடம் நல்ல மேடமோ கெட்ட மேடமோ பிஸ்கெட் பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு கப்பலில் போகுதுன்னு சொல்கிறானுங்கல்ல, அது நல்லதோ கெட்டதோ சார்? பாதி பிஸ்கெட் போகும்போது அவங்களே என்னமோ சார், அட்லீஸ்ட் போகிறதா சொல்கிறானுங்களே சார். இந்த கத்தார்ன்ற ஊருடைய ராஜா இருக்கானே, கோடீஸ்வரன், பல லட்சம் கோடி உள்ளவன், அவன் 10,000 கோடிக்கு ஒரு ஏரோப்ளேனை ட்ரம்புக்கு பரிசளித்தானா. ஏண்டாப்பா டேய் முஸ்லீம் ராஜா, உன் 10,000 கோடிக்கு ட்ரம்புக்கு உனக்கு ஏரோப்ளேன் பரிசளிக்க முடியுது, இந்த செத்துட்டு இருக்கிற காசா இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியாதா? இத்தனைக்கும் அவங்களும் அரேப்ஸ் தான். அவனும் அரேப் தான், ஆனா உதவி செய்யல. ஈஜிப்சியன்ஸும் அரப் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், அரபிக் தான் அவனோட சார். எந்த இஸ்லாமிய நாடும் காசா மக்களுக்கு உதவல சார். எந்த சுத்தி இருக்கிற எந்த இஸ்லாமிய நாடும் மொழி வாரியா பார்த்தாலும் எந்த நாடும் உதவல சார். சும்மா வாயில வடை சுட்டு இருந்தானுங்க. உதவுன நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த போராடுற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், பிரான்ஸில் உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், ஜெர்மனியில் உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவனும் போராடுறான், இந்துவும் போராடுறான். ஆனால் எந்த முஸ்லீம் நாடுல உள்ள எந்த முஸ்லீமும் போராடலை சார். அவன்லாம் கோடி கோடியாக கடவுள் அவனுக்கு அந்த பெட்ரோல் காசை கொடுத்துருக்குறான்ல. அல்லாஹ் கொடுத்த காசை நீ உன் குல்லாக்குள்ள மாத்திரம் வச்சிருந்தியடா, ஓ முஸ்லீம் சாகுறான், அவனுக்கு உதவுனியாடா. ஆனால் நாங்கள் ஒன்றும் பணக்கார நாடு இல்லைடா, இந்தியா சாதாரண நாடு தான், ஆனா நாங்க உதவுறோம்ல. எவ்வளவு பாலஸ்தீன்ல இருக்கிற பெரிய லைப்ரரி, காலேஜஸ், ரிசர்ச் சென்டர், ஹாஸ்பிட்டல் இந்தியனோட எய்ட் மணில கட்டியிருக்காங்க சார். நீங்க அதுவும் பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம், மோடி வந்ததுக்கு அப்புறம் அதை 5 மடங்கு அதிகரிச்சு. நீங்க சொன்னதுல இருக்கிறதுலே பெரிய நல்ல பாயிண்ட், ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க சார் நடுவுல. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பா இருக்கக்கூடியது இந்தியா. நாளைக்கு கிறிஸ்துவர்களால இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வருமாயின் அப்பயும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாடு இந்தியான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, 100% கரெக்ட். உலகம் ஃபுல்லா அடிச்சு துரத்தப்பட்ட பார்சி மக்கள் கடைசியா தஞ்சம் புகுந்து அவங்க நிம்மதியா வாழ்ந்த ஊரு இந்தியா. உலகம் ஃபுல்லா அடிச்சு துரத்தப்பட்ட யூத மக்கள் தஞ்சம் புகுந்து நிம்மதியா வாழ்ந்த ஊரு இந்தியா. காரணம் இல்லாம இந்தியா ஒரு புண்ணிய பூமின்னு சொல்ல சார். இந்த இது எங்கேயோ இங்கே புண்ணிய பூமி இருக்கு. என்ன இஸ்லாமியர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இத்தனை இஸ்லாமிய ராஜாக்கள் ஒருத்தன் ஏண்டா உதவ மாட்டேன்றான்? ஏன்னா ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் அவன் காசை எல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கான் சார். இங்கே மாதிரி அங்கே டெமோக்ரஸி கிடையாது. அது ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது. மொத்தமே 6 குடும்பம் தான் இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் கண்ட்ரோலில் மொத்த அரேபு நாடுகளும் இருக்குது. இங்கே உள்ளவங்க விவரம் இல்லாமல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குங்க, அது முஸ்லீம் நாடுனால முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. பாவத்தை, இதுக்கு பாவம் சார், விவரம் இல்லாமல் தெரியுதுங்க. அது முஸ்லீம் நாடு இல்லைடா, அது ராஜாவுடைய நாடுடா, அது ராஜாவுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, காலனி, அவன் ப்ராப்பர்ட்டி. அது இங்க இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் பாரத பிரதமரை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக. ஆனா சமீபத்தில் பார்த்தோம்னா நபியோடைய வழி வந்தவங்க பாரத பிரதமர் அவர் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. இன்னொன்னு என்ன, சோஷியல் மீடியாலாம் நீங்க மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க, அதனால தப்பிச்சுது. இல்லைன்னா இதே நீங்க சொன்னீங்கல்ல, மண்டையில முடி இல்லாம மண்டைக்குள்ள அறிவு இல்லாம இருக்கிற நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்ல, இதே மாதிரி போராடி இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா. அநியாயம் பண்றீங்க, இந்திய அரசு அதிகார இந்திய அரசே கொண்டாடுறீங்க, போருடா அப்படின்னு ஆதிக்க சக்தியே மோடி தாடி வச்ச கேடியேன்னு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்க. மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணி ரோட்ல நீ வந்தன்னா உன்னை துரத்தி அடிப்பாங்கன்ற ஒரு பயத்தினாலதான் இவங்கெல்லாம் அமைதியா இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது நாம இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது எங்களுக்குன்னு தனி நாடு இருந்தா தான் நாங்க சேஃபா இருப்போம்னு சொல்லிட்டானுங்களா இல்லையா சார்? அதுதானே சார் வெட்டிக்கிட்டு போனானுங்க அந்த பயலுக, கரெக்டா இல்லையா? பாகிஸ்தான் போனானுங்க. சரி, போயிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் போனானுங்க. அப்புறம் இங்க இவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க நிம்மதியா இருந்திருக்காங்களா சார்? இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இப்போ மோடி எத்தனை வருஷம் சார் ஆட்சியில் இருக்காரு? 12 வருஷத்துக்கு மேலேயா சார்? 11 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. 11 இயர்ஸ் கிராஸ் பண்ணி 12th இயர் போயிட்டு இருக்காரு. நான் தெரியாம கேட்குறேன் சார், எனக்கே தெரியல, ஏதாவது சொல்லுங்க சார். இது முஸ்லீமுக்கு திங்கிற சோத்துல மண்ணல்லியா சார் போட்டார் மோடி?
12 வருஷமா ஆட்சியில இருக்காரு. நல்லதானே சார் செஞ்சிருக்காரு. பாப்புலேஷன் உயர்ந்திருக்கு, வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. சார் என்ன ஜென்தன் கெடுதல் சார்? முத்ரா லோன்ல அவங்க தான் அதிகமான பெனிஃபிஷரிஸ். எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்லயும் முஸ்லிம்ஸ் தான் அதிகமான சார் பெனிஃபிஷரிஸ். என்ன கெடுதல் சார் பண்ணிட்டாரு? ஏன் சார் இப்படி திட்டுறானுங்க? அதே நேரத்துல பாகிஸ்தான்ல பாருங்க சார், அங்க மஹமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார். அகமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார். அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்க உள்ள கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் கொண்டாங்க. அங்கே ஷியா பிரிவு மாஸ்க் எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணிட்டானுங்க. அங்கே தர்கா இருந்ததெல்லாம் முடிச்சு காலி பண்ணிட்டானுங்க. அங்கே ஒரு முஸ்லீமாக சேஃபாக இருக்க முடியலைன்னா அந்த ஊர் மக்களே சொல்கிறான் சார். இந்த பலுச்சிஸ்தான் ஒரு ஊர் இருக்குல்ல, ஒரு ஆர்மி ஏரோப்ளைனை வச்சு பொதுமக்கள் மேலே குண்டு போடுவானா சார் அவனாச்சும்? இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோமா சார்? இப்போ கைபர் இப்போ இதுலேயுமே போடுறாங்க. இது யார் சார் பண்ணுறா? ஒரு நாடு அந்த நாட்டின் பொதுமக்கள் மேலே அதுவே ஏரோப்ளைனை வச்சு குண்டு போடுது. அது என்ன சார்? அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க சார். கம்பேர் பண்ண முடியுமா சார்? 12 வருஷம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடின்னு சொல்லிட்டு இருக்கியே, இவ்வளவு சேஃபா இவ்வளவு சந்தோஷமா இங்கே இருக்கு. நீ இதே 12 வருஷம் நீ பாகிஸ்தானில் இருந்திருந்தீங்கன்னா எவன் வந்தாலே கொண்டிருப்பான். நீ ஷியானா கொண்டிருப்பான், நீ அகமதியானா கொண்டிருப்பான், நீ வேற பிரிவினா கொண்டிருப்பான், பெங்காலி பேசியிருந்தா கொண்டிருப்பான், பலுச்சினா கொண்டிருப்பான். நினைச்சு பாரியா நீ எவ்வளவு சேஃபா இங்கே இருக்கிற? கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறியா? உனக்கு என்ன அவருக்கு குறை வச்சாரு? உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ சார் இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்டார். என்ன சார் தப்பா சார்? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வந்து அந்த அந்த பேர் என்ன, திருமாவளவன்ற ஒரு ஐயா மீட்டிங்கில் பேசுகிறார். அவர் பேசுகிறாரு, எங்கள் மக்கள்லாம் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள். ஏன்டா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, எத்தனை பேர் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, எத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க, எத்தனை பேர் முக்கியமான இடத்துல வந்திருக்காங்க, இவங்களுக்குலாம் படிக்க வாய்ப்பே கொடுக்காதனால தான் நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்க. இங்கே வாகன்னு அப்போ எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, எத்தனை இஸ்லாமிய பெண்கள் படிச்சிருக்காங்க? முதல்ல 10ஆம் கிளாஸ் ஸ்கூலில் எங்கே போய் பார்த்தாலும் 10ஆம் கிளாஸுக்கு மேலே இஸ்லாமிய பெண்களை நீ படிப்புக்கே வர பார்க்க முடியாது. எந்த காலேஜ்லையும் இல்லை. ரொம்ப ரேரு, ரொம்ப கொஞ்சம் முற்போக்கா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு படிப்புரிமை நீ எந்த ஸ்டாண்டர்டால, எந்த நிறுவுகோலை வச்சு நீ வந்து எஸ்சி மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்றியோ, அதே நிறுவுகோலை எடுத்து அப்படியே இஸ்லாமிய பெண்களுக்கு வச்சுப்பாரு. அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டு கொண்டே இருப்பவர்கள், அமுக்கப்பட்டவர்கள், அமுக்கப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். அப்போ அம்பேத்கர் இடத்துல சொல்லுவார் சார், இருக்கிறதுலே பெரிய தாழ்மை எது தெரியுமா? தாழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு தாழ்த்தப்படுறவனுக்கே தெரியாமல் இருக்கிறது இல்லை, அதுதான் பெரிய தாழ்மை. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க தாழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாதே அவங்களுக்கு தெரியல சார். சார் அவங்களுக்கு படிப்பில் அவங்க அப்ப சொத்துல சம உரிமை கிடையாது சார். என்ன சார் அநியாயமாக இருக்குது? டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் புருஷன்னா அவங்களுக்கு அந்த ஜீவனாம்சம் கிடையாது சார். அதோட ஒரு கொடுமை. நேற்று நான் ஒரு வக்கீல் ஐயா கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் 11 வயசு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். முடியாதுல்ல. ஆனால் இந்தியாவில் இதே தமிழ்நாட்டில் 18 வயசு ஆகணும் சார் ஒரு இந்து பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க. இப்போ 20 ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு 11 வயசில் ஒரு ஜமாத்தில் வச்சு நிக்கா பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதை போய் நீங்கள் தடுக்க முடியாது, அதை போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் கீழே அப்படின்னு அந்த ஐயா சொன்னார் வக்கீல். என்ன சார் இப்படி அநியாயமாக இருக்குது அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இந்த காமன் சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு வந்து மோடி கொண்டு வந்தார், அதை தமிழ்நாடு அரசு மறுத்துருச்சு. இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்குல்ல, இஸ்லாமிய பெண்ணுடைய வயது வரம்பு அது ஆம்பிக்யூட்டஸாக இருக்குது சார். ஏற்கனவே கேரளாவில் ஒரு இது நடந்து அது இன்னும் கேஸில் இருந்துட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் கிளியர் கட்டான தீர்ப்பு வரல. அதனால அந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏஜ் ஆக்ட், அது இஸ்லாமிய பெண்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான்றதே இன்னும் கிளியர் கட்டாக தெரியாதனால ஒரு 11 வயசு இல்லை 12 வயசு பெண்ணுக்கு ஜமாத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது சார்ன்றார். இன்னைக்கும் ஏன்னா அது சட்டம் வந்து ஆம்பிகியூஸாக இருக்குது. ஆனால் அதே ஒரு 12 வயசு பெண்ணுக்கு ஒரு இந்து பெண்ணுக்கு எங்கேயாவது கல்யாணம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு செய்தி வந்தாலே, அப்பா அம்மா மாமா கோவில் பூசாரி தாலி கட்ட வந்த பையனுடைய அப்பா அம்மா எல்லாரையுமே தூக்கி வெளில வச்ச சட்டம் இருக்கு. கல்யாணம்னு ஒன்று நடந்தா தானே அது புரளியா இருந்ததுன்னா அப்பயும் கோயில் பூசாரி அரெஸ்ட் பண்ணி போய் விசாரிச்சுட்டு தானே விடுவாங்க சார். எது இருக்கோ இல்லையோ சார், ஒரு பெண்ணுக்கு தான் படிக்கிற வயசு வரைக்கும் படிக்கணும்ல சார், அந்த உரிமையை இந்த நாடு கொடுக்கணும்ல சார். அதை மோடி அரசு கொடுத்தாருல்ல சார், அதுதான் கூடாது. ஒரு பெண்ணுக்கு அப்பன் சொத்துல பங்கு கூடாதுன்னு ஏன் ஸ்டாலின் அரசு சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கூடாது அப்படின்னு ஏன் ஸ்டாலின் அரசு சொல்லுது? ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு வேண்டிய எந்த உரிமையும் கூடாது அப்படின்னு சொல்கிற
ஸ்டாலின் அரசு இஸ்லாமிய பெண்களுக்கு நல்லது பண்ணுதான். ஐயா, அவளை நான் இஸ்லாமிய பெண்ணுன்னு பார்க்கல, ஒரு இந்திய பிரஜை, என் குழந்தைடா அவ, என் குழந்தை. அவளுக்கு வேண்டிய சொத்துல சம உரிமை வேணும், அவளுக்கு ஜீவனாம்சம் வேணும், அவளும் நல்லா படிக்கணும், அவளும் நல்லா இருக்கணும்னு மோடி நினைக்கிறாரு. என்ன சார் மோடி, இவங்க திங்கிற சொத்துல மண்ணெலியா? ஏன் சார் அவர் மேல எல்லாரும் இவ்வளவு கோவமா இருக்காங்க? ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது தான் இந்த அரசியல். அதுதான் முக்கியமே. ஸோ நம்ம ஷோவோடைய நிறைவு பகுதிக்கு வரோம். என்னன்னா, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், தேசிய நீரோட்டத்தில் அவங்க வந்துடக்கூடாது. அப்படி அவங்க தேசிய நீரோட்டத்தில் வந்து சுயமாக சிந்திக்க துவங்கிட்டாங்கன்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் தலைவர்கள், கிறிஸ்துவர்களுக்கு நாங்கள் தான் தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அரசியல் பண்ண முடியாது. அவங்க அமெரிக்காவில், அவங்க வந்து யூரோப்பில் சொத்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அது இப்போ இன்றைக்கி மோடி அரசு, காங்கிரஸ் அரசு இருக்குது, இல்லை நாளைக்கு வேற ஒரு அரசு வருது, எந்த அரசு வந்தாலும் சரி, அரசுக்கு எதிராக இந்த மக்களை வந்து நமக்கு எதுவுமே பண்ணலை, அரசு நமக்கு எதுவுமே பண்ணலை, இது நம்ம நாடு இல்லை, இது நம்மளுடைய நிலம் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி 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 தேசிய நீரோட்டத்துடன் இணைக்க விடாமல், சக இந்துக்களோட அவங்கள இணைய விடாமல் ஒரு மாயையிலே வைத்து அரசியல் செய்யக்கூடிய போலி அரசியல்வாதிகளும் மத குருக்களும் சமூக தலைவர்களும் சொல்லக்கூடியவங்க தான் உண்மையான பயங்கரவாதி. துப்பாக்கி எடுத்து சுடுறவனாவது துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுக்கு வரான், அவனை கூட வந்து 2வது லெவலில் வச்சுக்கலாம் அந்த பயங்கரவாதிகள். ஆனால் துப்பாக்கி எடுக்காமல் இந்த மக்களை மூளை சலவை செய்து, நீ மோடி இருக்காரு அதனால மோடியை வில்லனா காட்டுறாங்க. நாளைக்கு ஒருவேளை இன்னைக்கு மன்மோகன் சிங் இருந்திருந்தா அவரையும் வில்லனா தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா தேசிய நீரோட்டத்தோட அவங்க இணைஞ்சாங்கனாலே இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியஸான ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ தொடர்ந்து பல இதே போல் சீரியஸான டாப்பிக்கில் நம்ம இணையலாம். ஸோ தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தகவல் நிறைந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.